தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுல நேற்று மாலை 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னாச்சு அப்படின்னா, நேற்று மாலை பார்த்தீங்கன்னா வெனிசுலாவினுடைய வட மத்திய பகுதியில் முக்கியமாக எராய்குய் அப்படின்ற மாநிலத்தை மையமாக கொண்டு 2 நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. முதல் நிலநடுக்கம் 7.2 ரிக்டர் அளவிலும், அதை தொடர்ந்து 40 வினாடிகள் வந்த இன்னொரு நிலநடுக்கம் 7.5 ரிக்டர் அளவிலும் அதிர்வுகள் பதிவாகிருக்கு. இது கடந்த 125 ஆண்டுகளில் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம்னு சொல்றாங்க. இந்த நிலநடுக்கத்தினுடைய பாதிப்புகள் எங்கன்னு பார்த்தோம்னா, தலைநகர் கராகாஸ் உட்பட பல நகரங்கள்ல கட்டிடங்கள் எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு. ஹைவே எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்புறம் ஏர்போர்ட்ல உள்கட்டமைப்புகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. இந்த நிலநடுக்கத்துல 10,000 முதல் 1,00,000 பேர் வரை உயிரிழக்க 44% வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அதாவது USGS கணிச்சிருக்காங்க. வெனிசுலாவா அரசு இந்த பகுதியில் அவசர நிலை அதாவது ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்றது ஏற்படுத்தியிருக்காங்க. தகவல் தொடர்பு மற்றும் மின்சாரம் சில இடங்களில் கட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஜப்பான் மற்றும் கலிபோர்னியாவிலும் நிலநடுக்கம் பதிவாகிருக்கு. வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு மற்ற நாடுகளின் நிலநடுக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றது நில அதிர்வு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பூமியினுடைய வெவ்வேறு டெக்டானிக் பிளேட்ஸ்ல ஏற்படுற நகர்வுகள் தற்செயலா ஒரே நாளில் நிகழ்ந்திருக்கு. இந்த வெனிசுலா நாட்டில் அடிக்கடி எர்த்குவேக் அப்படிங்கிறது வருமா. ஸோ இதுக்கான முக்கிய காரணம் கரேபியன் பிளேட் மற்றும் சவுத் அமெரிக்கன் பிளேட் ஆகிய 2 பெரிய டெக்டானிக் பிளேட்ஸும் சந்திக்கிற இடத்துக்கு அருகில் உள்ளது. இந்த தட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று உரசும் போதும் அல்லது ஒன்று கீழே ஒன்று நகரும் போதும் பூமியினுடைய உட்புறத்தில் பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த ப்ரெஷர் திடீர்னு வெளியேறும் போது தான் நிலநடுக்கங்கள் ஏற்படுது. குறிப்பாக நாட்டினுடைய வடக்கு கடற்கரை பகுதியில் இந்த பிளேட்ஸினுடைய இயக்கம் அதிகமாக இருக்கிறதால அங்கே பாதிப்புகள் அதிகமாக உணரப்படுது. வரலாற்று பாதிப்புகளும் இது அதிகமாக ஏற்படுது. அதாவது வரலாற்று ரீதியாக வெனிசுலாவால பல பெரிய நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. 1812ஆம் ஆண்டு கராகாஸ் அப்படிங்கிற நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த நகரை தாக்கிய நிலநடுக்கம் அந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு நிகழ்வா சொல்றாங்க. காலப்போக்கில் நவீன கட்டிடக்கலை மற்றும் மேம்படுத்தப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாமே ஏற்பட்டாலும் இன்னைக்கு மீண்டும் நேற்று இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது மிக வருத்தம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு USGS கணிச்சிருக்கிறது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. வெனிசுலாவால இப்ப மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. இன்னும் அபிஷியலா எவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது கொண்டு வரல. ஏன்னா இன்னும் நிறைய மீட்பு பணிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ.